வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் பகுதியில் 2024 ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசினரே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ பதிவை பார்க்கலாம். உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்கிறேன். இன்னும் கேட்டால் ஒரு ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும், நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தடைகள் வருங்க, தாமதம் வரும். அதனால் உடனடியாக மனச்சோர்வு அடையாதீங்க. எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. ஏதோ ஒரு செயலுக்காக அது தள்ளி போகுது, அவ்வளவுதான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முடங்கி போய் உக்காந்துடக்கூடாது. அதை வேறு வழியில் எப்படி செயல்படுத்தலாம், எந்த மாதிரி செயல்பட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எப்படி செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும், அப்படி நீங்கள் மாற்றி யோசிக்கணும். எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே சாதகமாக அமையாது. ஏன்னா வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. அப்போ ஏற்றம் தாழ்வு இது ஏதாவது ஒன்று நமக்கு தான் தீரும். அப்போ இப்போ வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், இது எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உடனடியாக நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல. ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, தனுசு ராசினரே, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை எந்த ஒரு தொல்லைக்கும் உள்ளாக்காதீங்க. அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு போகுது. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் தான் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை வரும். இருக்கிற வேலை நல்ல விதமாக போயிட்டு இருக்கா, வருமானம் வந்துட்டு இருக்குதா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையா, தேவையற்ற கடன் வாங்கத்தெல்லாம் தவிர்த்துடணும். தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கும்போது இருக்கிற பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளாக நிற்கும். தேவையில்லாமல் வீணான பொருட்களை வாங்கி அதுக்காக கடனை வாங்கி அப்போ வருமானமும் போய் பொருளாதாரமும் போய் வேலையும் சிக்கல் உண்டாக்குச்சுன்னா நீங்களே வம்புல மாற்ற மாதிரி. ஆகையால் உங்களுடைய தினசரி வாழ்க்கையை எந்த ஒரு தொல்லைக்கும் உள்ளாக்காதீங்க. ஜூலை மாதத்தை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து பலவிதமான கருத்துக்களை அவங்க உள்வாங்கிக்குவாங்க. அதை உங்களுக்கு எதிராக செயல்படுத்துவாங்க. அப்போ பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க. குடும்பத்துலேயும் அப்படி தான். தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். குடும்பத்தில் மன அமைதி இருக்கணும் அப்படின்னா பேச்சு குறைவாக இருக்கணும். சண்டை வருதா, அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுங்க. அல்லது எதுக்காக சண்டை போடுறீங்க, எதுக்காக கோவப்படுறீங்க அப்படின்றத நிதானமாக யோசித்து பார்த்து செயல்படுங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனடியாக ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. தடைகள் வரதான் செய்யும். அதே மாதிரி இப்போ திருமணம் சார்ந்த முயற்சி செய்கிறீங்க, எல்லாமே நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் முக்கியமான சமயத்தில் நின்றுடும். அப்போ தேவையற்ற ஒரு மன உளைச்சல், ஒரு விரக்தி ஏற்படும். ஆக திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு இது சரியான தருணம் கிடையாது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதலீடு செய்யணும், இதுக்காக கொஞ்சம் பணம் வாங்கணும், அல்லது லோன் வாங்கணும், அல்லது இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்கணும், அல்லது அதை ஒரு அடமானமாக வைக்கணும் அப்படின்லாம் ஒரு யோசனை வரும். அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. பெரிதளவில் முதலீடு செய்வதை கண்டிப்பாக தனுசு ராசினர் தவிர்க்கணும். தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு கிரக அமைப்பு சாதகமாக இல்லை, அல்லது நீங்கள் செய்தே தான் தீரணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தி வேறு விதமாக இருக்கலாம். உங்களுடைய கிரக அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். குருவினுடைய அருள் அல்லது மற்ற கிரகங்களுடைய ஒரு சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடும். அப்போ நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர்த்து இது ஒரு பொதுவான பலன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு செஞ்சால் நஷ்டம் உங்களுக்கு தான். கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், அப்புறமா எழுதிக்கலாம், அல்லது அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் உங்களுக்காக நிற்காது. அது
ஒரு முறை அங்கே வரும்போது அதுக்கு முன்னதாக நீங்கள் நின்னா மட்டும்தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆகையால் திட்டமிடுங்க, அதன்படி செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கு, பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா நிறைய பயிற்சி முயற்சி தேவை. அதே மாதிரி நமக்கு கிடைக்கலையே, எத்தனை முறை நம்ம எழுதினாலும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு விரக்தி அடையாதீங்க. மறுபடியும் முயற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டு இருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள பழகுங்க. மாணவர்களை பொறுத்தவரை புதனுடைய அந்த அறிவாற்றல், புதனுடைய அருட்பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தடைகள் வந்தால் கூட அது கடைசியில் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையில தான் புதன் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுறாரு. மாணவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் கிடையாது. மாணவர்களே நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. பெண்களை பொறுத்தவரை அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். எல்லாமே நீங்கள் தான் செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் என்பது அமையும். இது உடல் சோர்வு, மனச்சோர்வு அப்படின்னு இருக்கும். நிம்மதியற்ற ஒரு உறக்கம், எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு உள்ளாவீங்க. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் காலகட்டத்திற்கு தான். அதற்கு பிறகு நிலைகள் மாறும்போது, சூழல்கள் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. ஆகையால் இந்த முறை, இந்த சமயம் உறுதியோடு இருங்க, நல்லதே நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். இரத்த உறவுகளிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவீங்கள். முடிந்தளவு அவங்கள பார்க்காம இருக்கிறது பெரியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளிடத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே பார்த்தா கூட அமைதியாக இருங்க, நிதானமாக பேசுங்க. பேச்சில் நிதானம் என்பது ரொம்ப முக்கியம். உங்கள் வாய் வார்த்தைகள் வில்லங்கத்தை உண்டு பண்ணிடும். ஆக தனுசு ராசியை பொறுத்தவரை தடை வருது, தாமதங்கள் ஏற்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. பாசிட்டிவாக நினைங்க. நல்லதே நடக்க வாழ்த்துக்கள். தினசரி வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாது.